ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் அஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேன்ற ஃபிலிம் தான். இது வந்து டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனாக நடிக்க ஆரம்பித்து ஃபோர்த் பார்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த படத்தில் வந்து ஜெண்டாயா, அப்புறம் வந்து மார்க் ரஃபலோலாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் வந்து இந்த படம் வந்து போன பார்ட் வந்து தேர்ட் பார்ட் எப்படி முடியும்னா வந்து டாம் ஹாலண்ட் தான் ஸ்பைடர்மேன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு இவர் வந்து ஒரு வில்லன் மாதிரி வந்து ஒரு நியூஸ் சேனல் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த டைமில் வந்து இவர் என்ன பண்ணுவார்னா, இது எல்லாரும் மறந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட போய் கேட்பாரு. அண்ட் அவர் வந்து ஒரு ஸ்பெல் போட்டு எல்லாத்தையும் இவர் தான் ஸ்பைடர்மேன் மார்க் அடிச்சிடுவாங்க. ஸோ இவரோட ஃப்ரெண்ட்ஸான நெட்டும் அண்ட் எம்ஜேயுமே வந்து இவரை மறந்துடுவாங்க. அதோட வந்து தேர்ட் பார்ட் முடியும். ஸோ அதோட கண்டினியூஷனாக தான் ஃபோர்த் பார்ட் ஆரம்பிக்குது. ஏன் இந்த படம் வந்து ஒரு 4-5 நாள் கழிச்சு நான் ரிவ்யூ போகிறேன்னா, யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் மூவிஸ் அண்ட் அவெஞ்சர்ஸ் மூவிஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறப்போ 1-2 ஸ்பாயிலர்ஸ் வந்து நம்மளை மீறி வந்துடும். சில பேர் ஸ்பாயிலர் இல்லாமல் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் என்ன தான் ஃபர்ஸ்ட் டேவே படம் பார்த்துருந்தாலும் ஒரு 3 days போடணும், அதனால தான் வெயிட் பண்ணேன். அண்ட் இந்த படம் வந்து இப்போ எல்லாரும் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. மேபி இதுக்கப்புறம் போகிறவங்க செகண்ட் கவுண்ட் போகிறவங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணால் பெருசாக இந்த ஒரு ஸ்பாயிலரும் இருக்காது. ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா வந்து எல்லாத்தையும் மறந்து இருக்கிற டாம் ஹாலண்ட் வந்து திரும்ப போய் அவரோட ஃப்ரெண்ட் அண்ட் எம்ஜேவெல்லாம் மீட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருக்குது. அந்த டைமில் வந்து சிட்டியில் வந்து புதுசாக ஒரு வில்லன், யூஸ்வலாக எல்லா படத்துலையுமே எல்லா ஸ்பைடர்மேன் படத்துலையும் வர மாதிரி இந்த பாட்டிலையும் ஒரு புது வில்லன் வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமா மற்றவங்களெல்லாம் அட்டாக் பண்ணுறான். எதுக்காக அவன் அப்படி பண்ணுறான் அப்படின்ற பேக் ஸ்டோரியும் வந்து நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னா வந்து யூஸ்வலாக ஸ்பைடர்மேன் படங்களில் வரக்கூடிய இந்த வில்லனுக்கான சூப்பர் பவர் வந்து செம்மையாக இருக்கும். ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பிளாக்குக்கு அந்த சூப்பர் பவர் ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். பழைய டாபி மெக்யூரி நடிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெயினை நிறுத்துகிற சீன் ஆகட்டும், டாம் ஹாலண்ட் நடிச்சதுலேயே வந்து அந்த செகண்ட் பார்ட் ஃபார் ஃப்ரம் ஹோமில் வந்து கப்பல் வந்து ரெண்டாக பொழக்கும், அதை வந்து ஒரு ஒன்றா சேர்க்கறதாகட்டும், அதுக்கு அயன்மான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி பயங்கரமான ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் வந்து இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அந்த வில்லன்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான சூப்பர் பவர் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்தில் வந்து வில்லனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சூப்பர் பவரானது ரொம்பவுமே வந்து இந்த 7ஆம் அறிவில் வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவர் எல்லாத்தையும் பண்ண வைப்பார் பார்த்தீங்களா, அந்த சீன் தான் வந்து அந்த மொத்த 7ஆம் அறிவு படத்துலேயே அந்த சீன் தான் வந்து கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகாமல் இருக்கும். அதே கான்செப்ட் தான் வந்து இங்கே மெயின் வில்லன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நமக்கு இது வந்து ஒரு ஆக்ஷன் விரும்பி போய் பார்க்குறவங்களுக்கு ஒரு பிட் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். பட் எமோஷ்னலாக வந்து இது ஒரு நல்ல ஒரு கனெக்ட் ஆகும் எல்லாருக்கும். அண்ட் ஒரு யூஸ்வலாக வந்து மற்ற படங்கள்லாம் வந்து ஸ்பைடர்மேனாக இருக்காரா இல்லை வந்து அவர் பீட்டர் பார்க்கரா இருக்காருன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதில் வந்து அதை நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. தான் என்னதான் ஸ்பைடர்மேனாக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது, அதுவும் தனக்கு வேணும் அப்படின்றத வந்து அவர் வெளிப்படுத்துகிற விதம்லாம் நல்லா எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து அந்த வில்லனை வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி எதுக்கு அதை பண்ணுறாரு அப்படின்றது தெரிஞ்சுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து நமக்கு சீக்கிரமாக எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அண்ட் ஆக்ஷன் பிளாக்குமே வந்து இருக்கிற 1-2 ஆக்ஷன் பிளாக்குமே வந்து ரொம்ப கிராண்டாலாம் இல்லாமல் ஓரளவு தான் இருக்கும். ஸோ ஆக்ஷன் எதிர்பார்த்து போகிறவங்க கண்டிப்பாக சில பேர் டிசப்பாயின்மெண்ட் இருக்க தான் செய்யும். பட் வந்து ஓவராலாக இது வந்து ஒரு நல்ல படம் தான். ஒரு எமோஷ்னலாக ஒரு நல்ல ஃபிலிமாக சொல்லலாம். ஸ்பைடர்மேன் சீரீஸில் ஒரு நல்ல எமோஷ்னல் ஃபிலிம்னு சொல்லலாம். பட் ஆக்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா வந்து உங்களுக்கான படம் இது கிடையாது. ஏன்னா வந்து ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் எனக்குமே டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட்லி வந்து 2D படம் பாருங்க. ஏன்னா 3D வந்து அந்தளவு 3D பார்க்குற அளவு இந்த படத்தில் ஆக்ஷன் பாக்ஸ் எதுவும் நல்லா கிளிக் ஆகலும். ஸோ வந்து ஓவராலாக இந்த படத்துக்கு வந்து ஒரு 70 marks தரலாம். இன்னுமே வந்து ஆக்ஷன் பாக்ஸ் நல்லா வச்சு எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி பெருசாக எதுவும் குறையில. அந்த ஆக்ஷன் பிளாக்ஸ் லிமிட்டடாக இருக்கிறது அது மட்டும்தான் ஒரு குறையாக சொல்ல முடியும். மற்றபடி டெக்னிக்கலாக எல்லாம் செம்மையாக இருக்குது. அண்ட் மார்வல் ஃபிலிம்ஸ்லாம் வந்து பெருசாக மேக்கிங்லேயோ டெக்னிக்கல்லையோ இல்லை எதுலேயுமே எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி தான் இன்னுமே எல்லாருமே போய் ஒரு ரிப்பீட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து நம்ம டிவியில் வந்து இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கும், திடீர்னு ஒரு பழைய ஸ்பைடர்மேன் படம் வருதுன்னா நம்ம கண்டிப்பாக அதை கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு நினைப்போம். பட் இதில் வந்து அந்த மாதிரி திரும்ப திரும்ப பார்க்க வைக்கிற அந்த ரிப்பீட்டட் வேல்யூ வந்து ரொம்பவே கம்மின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த படம் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ், பாய்.